நன்றியும் பாராட்டும் ஆண்டவருடைய அபரிமிதமான ஆசீர் இந்த ஆலயத்திலே அபிஷேகமாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சத்தமாக சொல்லுங்க. அப்போத்தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி. தாயின் கருவின் உருவிலே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பொன்விழா நாயகரை அருட்சகோதரர் சந்தியாக அவர்களை இயேசு சபைக்காக அழைத்த போது சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று கேட்டு இத்தனை ஆண்டு காலமாக அன்னை மரியாளைப் போல இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயமாக இந்த 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இந்த நாளில் அவரை போற்றுவதும் பாராட்டுவதும் மண்ணில் உள்ள அத்தனை பங்கு மக்களுக்கும் இது பெருமையே. ஆகவே இந்த அற்புதமான நாளிலே ஊர் பெரியதனக்காரர்கள், உங்களுக்கு தேவாலயத்தில் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்கள், மிகச்சிறப்பாக அமலவை அருட்சகோதரிகள், லெயுக்க அருட்சகோதரிகள், நம்முடைய பெரியதனக்காரர்கள், பக்த சபைகள், பாடல் குழுவினர், இங்கு கூடியிருக்கக்கூடிய இறை மக்கள், மிகச்சிறப்பாக இயேசு சபை சொந்தங்கள், துறவிகள், ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட துறவிகள், கொடுத்து வைத்தவர்கள், ஆண்டவர் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அவர்களோடு சேர்ந்து நாங்களும் இப்பொழுது இந்த பொன்னாடையை போற்றி பெருமையை பாராட்டி, மேலும் 3 ஊர் பெரியதனக்காரர்களும் உங்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்ப்பார்கள். இப்பொழுது முதலாக பங்கு தந்தை என்ற முறையிலே உங்களுக்கு பொன்னாடை போற்றி நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றேன். நம்முடைய அனுந்தாயங்கோட்டை பெரியதனங்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறார்கள். அடுத்தது சூசைப்பட்டி பெரியதனங்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இப்பொழுது சூசைப்பட்டி பெரியதனம் பொன்னாடை போர்த்துகிறார்கள். மேலப்பட்டி பெரியதனங்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். இப்பொழுது அருட்சகோதரர் மேடையை எடுத்துக்கொள்வார். அதற்கு முன்பாக பண்ணை கார்த்திகேயன் ஐயா அவர்கள் நம்முடைய அருட்சகோதரரை பாராட்டுகிறார். இப்பொழுது பண்ணை கார்த்திகேயன் அவர்கள் நம்முடைய பொன்விழா நாயகருக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை, நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றார்கள். இனிமேல் விழா நாயகர் மேடையை அலங்கரிப்பார்.
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இறை இயேசுவில் அன்பு நிறைந்த அருள் தந்தையர்களே, அருள் சகோதரர்களே, அருள் சகோதரிகளே, கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம். அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்னும் இறை சிந்தனையில் வேரூன்றிய புனித இஞ்ஞாசியாரின் திருத்தலத்தில் அவர் உருவாக்கிய இயேசு சபையில் என்னை அழைத்து கடந்த 50 ஆண்டுகளாக எல்லா வகையான அருள் கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து நல்ல உடல் உள்ள சுகத்தோடு என்னை வாழ வைத்தமைக்காக இறைமகன் இயேசுவுக்கும் தந்தைக்கும் நன்றி கூறுகிறேன். இயேசு சபைக்கு என்னை அர்ப்பணித்த எனது அப்பா அம்மா அவர்களை நினைவு கூர்ந்து மீது நன்றியை தெரிவிக்கிறேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது இறை அழைத்தல் என்னும் விதையை என் உள்ளத்தில் விதைத்து வளர்த்த அருள் சகோதரி கோர்திலா மேரி, ஸ்டெல்லா மேரி மற்றும் விக்டர் மேரி ஆகிய 3 சிஐசி சகோதரிகளை நினைவு கூர்ந்து என்னுடைய நெஞ்சார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சபையில் சகோதரனாக சேர வழிகாட்டியவரும் எனது ஆன்ம குருவுமான அருள் தந்தை டிஆர்ஐக்கும் சேஷா அவர்களை நினைவு கூர்ந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சபையில் இளம் துறவியாக என்னை பயிற்றுவித்த அருள் தந்தை எம்டி ஜான் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆன்மீக வாழ்வினை மேலும் நெறிப்படுத்திய எனது நினைவில் வாழும் மூர்த்த சகோதரிகளான சிறிய புஷ்பம், ஜோஸ்பின் கிளாடிஸ் அவர்களை நினைவு கூர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஆன்மீக வாழ்விற்கு இன்று வரை என்னை நெறிப்படுத்தும் அன்பு அக்கா அருள் சகோதரி மிரியம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு சபையில் கடந்த 50 ஆண்டுகளாக எனக்கு மாநில தலைவர்களாக இருந்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும், எல்லா இல்லங்களிலும் இருந்த அதிபர் தந்தை அவர்களுக்கும், என்னோடு பயணித்த அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், இளம் துறவிகள், என்னுடன் பணியாற்றிய அனைத்து பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்ற எமது இல்ல அதிபர் அருள் தந்தை மைக்கேல் சேஷா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை மைக்கேல் சேசு சபை அவர்களுக்கு விழாநாயகர் பொன்துயில் அளிவித்து நன்றியை தெரிவிப்பார். அருள் தந்தை செபாஸ்டின் சூசை அவர்கள் லோயோலா கல்லூரியில் உள்ள லிசெட் என்ற என்ஜினியரிங் காலேஜுக்கு டைரக்டராக உள்ளார்கள். இவரும் எனது அழைப்பினை ஏற்று திருப்பலி நிறைவேற்ற வருவேன் என்று கூறி வந்துள்ளார்கள். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை செபாஸ்டின் சூசை சேசு சபை அவர்களுக்கு விழாநாயகர் பொன்துயில் அளிவித்து தனது நன்றியை வெளிப்படுத்துகிறார். அருள் தந்தை அந்தோணிசாமி சேஷா அவர்கள் கருமாத்தூரில் உள்ள அருளானந்தர் கல்லூரியில் செயலாளராக பணிபுரிந்து வருகின்றார்கள். அவர்கள் இந்த நன்றி திருப்பலிக்கு அழைத்த போதே நட்பின் அடையாளமாக தானாக முன்வந்து மிக சிறப்பான மறை உரையை இத்திருப்பலியில் வழங்கியுள்ளார்கள். எனவே அவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை அந்தோணிசாமி சேச சபை அவர்களுக்கு விழாநாயகர் பொன்தொகையில் அணிவிப்பார். முதலாக பொன்விழா ஆண்டு திருப்பலியை அனுமந்தராயன்கோட்டை புனித இஞ்ஞாசியாரின் ஆலயத்தில்
நிறைவேற்ற வேண்டும் என்ற கேட்டவுடனேயே அனுமதி வழங்கிய முன்னாள் பங்கு தந்தை சூசை ஆரோக்கியம் அவர்களுக்கும் தொடர்ந்து அனுமதி வழங்கி இத்திருப்பலி சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த கோவிலும் மண்டபத்திலும் அனைத்து வசதிகளையும் இங்கு செய்து கொடுத்து எப்பொழுது உள்ள பங்கு தந்தை அமல்ராஜ் வட்டார அதிபர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தை அமல்ராஜ் வட்டார அதிபர்கள் அவர்களுக்கும் அருள் தந்தை சூசை ஆரோக்கியம் அவர்களுக்கும் விழா நாயகர் பொன்துகில் அணிவித்து தனது நன்றியை வெளிப்படுத்துகிறார். இத்திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றிய ஏனசு சபை அருள் தந்தையர்களுக்கும் பங்கு தந்தையர்களுக்கும் மண்ணின் மைந்தராகிய அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் பிற கத்தோலிக்க சபை அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருப்பலியில் பங்கேற்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து பொன்துகில் அணிவிப்பார்கள். இன்றைய 3 ஊர் பெரியதனக்காரர்கள் அனைவர்களுக்கும் விழா நாயகர் பொன்துகில் அணிவித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இன்றைய தினம் மதுரை சென்ட் மேரிஸ் இயேசு சபை குழுமம் சார்பாக டாக்டர் நமது லூர்சாமி அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். எல்லாம் கைதட்டுங்க கொஞ்சம். விழாவில் நான் போனேன், இங்கே நில்லுங்க. மாதா டிவியிலிருந்து வந்து இத்திருப்பலியை யூடியூப்பில் நேரலை ஒளிபரப்ப எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் அருள் தந்தை ஜெமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபாதர் ஜெமி.
இந்த விழாவிற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் உதவி புரிந்த அனுமந்தராயன்கோட்டை, சூசப்பட்டி மற்றும் மேலப்பட்டி ஆகிய ஊர்களின் பெரியவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊர் பிரசிடென்ட் இன்பராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவில் பள்ளிப்பீடத்தை பூ மாலைகளால் அலங்கரித்த லெயுகா அருள் சகோதரிகளுக்கும் சிஐசி அருள் சகோதரிகளுக்கும் எனது அன்பு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலியினை பாமாலையால் அலங்கரித்து சிறப்பாக நாம் அனைவரும் பங்கு பெற நல்ல பல தெய்வீக பாடல்களை பாடிய எனது அன்பு சந்தானம் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுடன் கூடிய அனைத்து பாடல் குழுவினர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவங்கெல்லாம் பல்வேறு இடங்களிலிருந்து இயேசு சபை அன்பர்கள் வந்து நமது அருட்சகோதரர் சந்தியா அவர்களை வாழ்த்தி மீண்டும் அவர்களுக்கு நன்றி செலுத்தி பொன்னாடை போர்த்துகின்றார்கள். இயேசு சபை தோழமையில் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கும் அருட்சகோதர தந்தையர்களுக்கு சார்பாக நன்றி வெளிப்படுகிறது. இந்த ஆன்மீக விருந்தில் பங்கேற்று சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் நினைவாக பெஸ்கி இல்லம் பெஸ்கிலிருந்து அருள் தந்தையர்கள் தனது நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். கர்மாத்தூர் அருளானந்தர் கல்லூரியிலிருந்து அருள் தந்தையர்கள் தனது நன்றியை வெளிப்படுத்துகின்றார்கள். அமலர் சரி லியூகா அடுத்ததாக மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். லியூகா இல்ல சகோதரிகளும் அமளவை இல்ல சகோதரிகளும் இணைந்து அருள் சகோதரருக்கு தனது நன்றியை வெளிப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. எவ்வளவு பணம் நகை கொடுத்தாலும் மீண்டும் கிடைக்காதது காலம் மட்டுமே. அந்த கடந்த காலத்தை நிகழ்காலமாக மாற்றும் ஒரே தன்மை நிழல் படத்திற்கு மட்டுமே உண்டு. நிகழ்காலத்தை எப்பொழுதும் நிகழ்காலமாக மாற்ற நிழல் படத்தில் உங்கள் அனைவரையும் இணைந்து எங்கள் நினைவில் நீங்கள் என்றும் வாழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் அறுசுவை விருந்திலும் பங்கேற்று சிறப்பு செய்ய எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி.
நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கிப் போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கிப் போனேன். ஆ அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் நண்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே
எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டேன். சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றேன். பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. பலவீனமுனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நான் உண்டு கலங்காதே. தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நான் உண்டு, உன் நண்பன் நான் உண்டு. அன்புள்ள சீடனுக்கு